ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் ஆயிடுச்சு. இன்னும் எண்ணி பார்த்தோன்னா 200 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. 200 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 6 மந்த் தான் உங்கள் கையில் இருக்க போகுது. ஓகேவா? இந்த 6 மந்தில் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் போய்கிட்டு நம்மளுக்கு எப்படியாச்சும் ஒரு சீட் கிடச்சிரும், அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. மார்க் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் 2025 நீட் எக்ஸாமை கிராக் பண்ணி தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு புது கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 7ஆம் தேதி, ஓகேவா, அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ண வேண்டியவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே லான்ச் பண்ணுற மாதிரி தான். கண்டென்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி ஷெட்யூல்டு டீச்சிங், அதாவது என்னென்னைக்கு என்னென்ன நடக்குங்கிறது அந்த மந்த்துக்கான ஷெட்யூல் நாங்கள் சொல்லிடுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோர்ஸ்குள்ளே போகிறப்ப டே 1, ஸோ டே 1ல் என்னென்ன வீடியோ பார்க்கணும் அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டே 1க்கான வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு படிக்கணும். ஓகேவா? நல்லா பாருங்கள், நம்மளோட எய்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பர் கோர்ஸில் இருக்கிறவங்க எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் அச்சீவ் பண்ணணும். அவங்க எல்லாருமே ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரிப்ரேஷன். நீங்கள் ஆல்ரெடி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 4 மாதம் பின்னாடி இருக்கும். அப்போ எக்ஸாம் எழுத போகிறப்ப நம்ம வந்து அவங்களோட பெட்டராக இருக்கணும்னு சொன்னால் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ நம்ம அதை விட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் டெய்லி யூ ஹாவ் டு டெடிகேட்லி ஸ்பெண்ட் 10 ஹவராவது நீங்கள் நீட் ப்ரிப்ரேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ப்ராப்ளி சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ முடியும்னு கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ சீக்கிரமாக சிலபஸை முடிக்கலாமா? எஸ், முடிக்க முடியும். ஸோ ஷெட்யூல்டு டீச்சிங் இருக்கும். நம்ம நீட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபுல்லாக டீச் பண்ண போகிறோம். டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வரும், எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையும் நாங்கள் பக்காவாக டேக்கிள் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு மோட்டிவேஷன் செஷன் இருக்கும், மென்டர்ஷிப் செஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பேசுவோம், என்ன ப்ராப்ளம் இருக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே கொடுப்போம். ஓகேவா? ஸோ மென்டர்ஷிப் செஷனும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு பதில் என்ன கொடுத்தா, இது எல்லாத்தையும் நாங்கள் திங்க் பண்ணி தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ இதான் பேசிக்கலி ஃபீச்சர்ஸ், இந்த கோர்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறோம்னு சொன்னால் உட்காந்து ஒரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணாமல் எப்படி நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம், அது எல்லாமே இந்த கோர்ஸில் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இனிமேலே நம்ம லைவ் கிளாஸில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? கிளாஸஸ் ஃபுல்லாகவே ரெக்கார்டடாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணும்னாலும் பார்க்கலாம். நிறைய பேர் இன்ஸ்டியூட் போயிட்டு வருவீங்க. சரிங்களா? ஸோ கிளாஸஸ் எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டு லெக்சர் மாதிரி நாங்கள் ஆக்சஸ் கொடுத்துருவோம். நாங்கள் வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீக்கான கண்டென்ட் ஃபுல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ராப்பராக ஷெட்யூல் கொடுத்துருவோம், அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஓகே? டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக டெலிகிராமில் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் வந்தீங்கன்னா உங்களோட எல்லா டவுட்ஸும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். நீட் ரிலேட்டடாக என்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். கெமிஸ்ட்ரி கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா அகைன் ரெக்கார்டட் லெக்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 4 மாதம் பின்னாடி இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம அந்தளவுக்கு அவங்க கூட ஆல்மோஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஹார்ட் ஒர்க் டபுளாக போடணும். ஓகேவா? ஸோ எல்லாம் அவங்களுக்கு என்ன டீச் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கும் நாங்கள் சொல்லி கொடுக்குறதுக்காக தான் இந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் வழியாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். மாடியூல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த மாடியூல்ஸ் வச்சு நீங்கள் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவோம். அடுத்து அதோட சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ ஃபிசிக்ஸ் இருக்குன்னா ஃபிசிக்ஸ் 90 DPPs மாதிரி கொடுத்துருவோம். ஓகேவா? அந்த 90 DPPஸோட சொல்யூஷனும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக்சர் முடிய நோட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ஆம் தேதினா 6ஆம் தேதியை நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சிருவேன் அந்த வாரத்துக்கு தேவையானது. ஸோ டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6 அந்த மாதிரி இருக்கும். ஸோ டே 1க்கான என்னென்ன வீடியோ அது எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அதிலே ஒரு வீடியோ கீழே அங்கே லெக்சர் நோட்ஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆப்லேயே பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிய டெஸ்ட் இருக்கும். அது நான் சிலபஸ் ஷெட்யூலில் சொல்லிடுவேன். அகைன் அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துருவேன். ஓகே? நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோஸ் இருக்கும். இப்போ லெக்சர் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வீடியோ எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு லென்ஸ்லாவ் ஆகட்டும், இல்லை ஒரு ஜென்ரேட்டர் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு மோட்டர் ஆகட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இது எல்லாத்துக்கும் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்போம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸை இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணி படிக்கலாம்.
ப்ராக்டிக்கல். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு இல்லை, இப்போ நீட் எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ நான் ஃபிசிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலாகவும் டீச் பண்ணுவோம். ஓகே, என்சிஆர்டி ஸ்டேட் போர்டு இந்த புக் பேக்கில் இருக்க எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இது எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருவேன். அது போக பிவைக்யூ கொஷின்ஸையும் நான் தனியாக ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருவேன். ஓகே, டெஸ்ட்டு வந்து இது இல்லாமல் உங்களுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு போக இன்னொரு சில டெஸ்ட் எல்லாம் நடக்கும். அது எதுக்கானாங்க, நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது எல்லாமே கோர்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதே வராது உங்களுக்கு 11th and 12th கிளாஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வராது. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஷெடியூல் கொடுத்துரும். ஸோ 11th நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம 12th போவோம். ஓகே, சிலபஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னா ஜான்வரி கம்ப்ளீட் ஆயிரும், இல்லை அப்படின்னா ஃபெப்ரவரி. ஸோ ஃபெப்ரவரியில் கம்ப்ளீட் ஆனாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 days கிட்ட டைம் இருக்கும். மார்ச் அண்ட் ஏப்ரல் சேர்த்தா 60 days டைம் இருக்கும் ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன் பர்பஸ்க்காக. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கே சிலபஸ் வந்து ஜான்வரி கிட்ட தான் கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 4 month பின்னாடி இருக்கீங்க. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதே இதில் நீங்கள் படித்து முடிக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு லைவ் கிளாஸில் நீங்கள் டவுட் கேட்கலாம், அதுக்கு பதிலாக டவுட் செஷனுக்கு நம்ம தனியாக குரூப் வச்சுருக்கோம். நீங்கள் அதில் டவுட் சொன்னீங்கன்னா நாங்கள் அதையும் கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே, ஃபீஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபீஸ் நாங்கள் ஜென்ரலாக வாங்குகிற ஃபீஸ் இது உங்களுக்கு போர்டில் தெரியும் நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி கோர்ஸ்க்காக 25,000, ஃபிசிக்ஸ் கோர்ஸ்க்காக 25,000, 11th and 12th ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே வேணும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி மட்டும் வேணும் அப்படின்னா 25,000, ஃபிசிக்ஸ் மட்டும் வேணா 25,000, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே வேணும்னா 40,000. ஓகேவா? இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் டெஸ்ட் சீரீஸ் அதுக்கு ஒரு 5,000, மென்டர்ஷிப்காக 3,000 rupees. ஸோ மென்டர்ஷிப் யார் பண்ணுவாங்கன்னா அவங்க ஏன்ட்ட படிச்சுட்டு நிறைய பேர்லாம் இந்த ஜிஎம்சி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே மென்டர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம், உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன, சரிங்களா? நீங்கள் வந்து சீனியர்ஸ்கிட்ட பேசலாம். நீங்கள் வந்து எங்கள் சுச்சுவேஷனில் இருக்கப்போ எப்படி படிச்சிங்க, ஃபிசிக்ஸில் இது கஷ்டமாக இருக்குது எப்படி நீங்கள் படிச்சிங்க, கெமிஸ்ட்ரியில் இது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் நார்மலாக லைவ் ப்ளஸ் இதில் கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா கோர்ஸ்லையுமே 50% ஆஃப். ஓகேவா? ஸோ 50% ஆஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் ரேட்டாக வரும். ஸோ இதுதான் ரேட்டாக இருக்கும். ஆனால் இப்போ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்காக, அதாவது 7ஆம் தேதி வரைக்கும். ஓகேவா? ஸோ 7ஆம் தேதி கோர்ஸ் ஆரம்பிக்குது, 6ஆம் தேதி வரைக்கும். ஸோ 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போக ஆஃபர். உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வேணும்னா நீங்கள் 7,000 rupees பே பண்ணால் போதும். ஃபிசிக்ஸ் வேணும்னு சொன்னால் 9,000 rupees பே பண்ணால் போதும். ஓகேவா? சார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே சேர்ந்து வேணும் சார், எனக்கு ஃபிசிக்ஸும் வேணும் கெமிஸ்ட்ரியும் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னா 10,000 rupees பே பண்ணால் போதும். ஓகேவா? இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஏர்லி பேர்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் 6ஆம் தேதி வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் இருக்க போகுது, 6ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், சரிங்களா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 25,000 ஆஃபரை வந்து 12,500 50% ஆஃபில் நாங்கள் கொடுத்தோம். பட் இப்போதைக்கு ஏர்லி பேர்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா சொல்லி வருத்தப்படக்கூடாது. நல்ல ஆஃபர், சூப்பரான ஆஃபர். இந்த ஆஃபரில் இது போக, சரிங்களா, இது போக சப்போஸ் நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு, சரிங்களா, இது ரெண்டுமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் சீரீஸ் 5,000 rupees ஒர்த்து டெஸ்ட் சீரீஸ் ஆகட்டும், மென்டர்ஷிப் ஆகட்டும். இந்த கோர்ஸ் நீங்கள் சரியா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் வேணால் 7,000 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணி, ஃபிசிக்ஸ் மட்டும் வேணால் 9,000 rupees, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்ந்து வேணும்னா 10,000 rupees தான். ஓகேவா? இங்கே வந்து 16,000 வரதுக்கு வந்து அங்கே 10,000 மட்டும்தான். இதை ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 8,000 ஒர்த்துள்ள அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸும் மென்டர்ஷிப் செஷனும் ஃப்ரீயாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? இவ்வளோ ஆஃபர் இருக்குது. எப்போ வரைக்கும் அப்படின்னா October 6th வரைக்கும். October 6th வரைக்கும். ஏன்னா October 7th உங்களுக்கு லெக்சர்ஸ் வர ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும், லேட் பண்ண வேண்டாம். 200 days கைக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து நல்லா இடத்துல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? அப்போ தான் நல்லா காலேஜ் கிடைக்கும்னா நம்ம 4 மாதம் பின்னாடி இருக்கோம். ஆனால் எக்ஸாம் வந்து அவங்க கூட எழுத போகிறோன்னு சொன்னால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நாங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு வீடியோ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்.
நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க முடியலன்னு சொல்லாதீங்க, ரீஃபண்ட் எதுவுமே கேட்காதீங்க. வி வாண்ட் ஹைலி டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹைலி மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட். நீட்டுக்காக நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு வேணும். வந்துட்டு சார் என்னால் படிக்க முடியாது சார் அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமே ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பே பண்ணுறதுக்கு இந்த யூபிஐ ஐடிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்பில் பே பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த ரேட்டு ப்ளஸ் கொஞ்சம் டேக்ஸ் வரும். ஓகேவா? நீங்கள் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேக்ஸ் வரும், அதை சேர்த்து பே பண்ணுற மாதிரி வரும். இல்லை நீங்கள் ஜிபேல பே பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட். நல்லா பாரு, எவ்வளோ கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரேட்லேருந்து 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். அது அகைன் நான் சொல்லிடுறேன், இந்த ஆஃபர் 6ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் வேலிட். ஓகேவா? லேட்டாக வந்துட்டு அப்புறம் எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஸோ 6ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை டெலிகிராமில் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் அகைன் இதே நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டெலிகிராமில் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்பேன். இந்த டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இந்த டீட்டெயில்ஸை நாங்கள் கேட்பேன், நீங்கள் அதுக்கப்புறமேல அதில் டைப் பண்ணி சென்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு சண்டே ஈவினிங் வந்து ஆக்சஸ் கொடுத்துருவேன். ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அகைன் சொல்லிடுறேன், ஆப்பில் போனீங்கன்னா இந்த ஃபீஸ் உங்களுக்கு இப்போதைக்கு காட்டும். இந்த ஃபீஸ் எப்போ வரைக்கும் அப்படின்னா 6ஆம் தேதி வரைக்கும். லேட் ஆயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணக்கூடாது, ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆப்பை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட். நீங்கள் எங்கள்கிட்ட காசு பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அகைன் எங்கள்கிட்ட பே பண்ணாலும் சரி, ஆப்பில் பே பண்ணாலும் சரி, இது ரெண்டுமே ஃப்ரீயாக கிடைச்சிரும். ஓகே. ஸோ இந்த எங்கள்கிட்ட பே பண்ணுறவங்க இந்த யூபிஐ ஐடிக்கு பே பண்ணுங்க, இல்லை ஆப்பில் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக பண்ணிக்கலாம். அகைன் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணுமாலும் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நான் சொல்ல நினச்சது. ஜாயின் பண்ணிவிட்டு படிக்கிறவங்க படிங்க. ஓகே. ஒரு சில பேர் கீழே வந்து அகைன் கமெண்ட் பண்ண போகிறீங்க, நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் ஐ அட்ரஸ் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார், நீங்கள் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுங்க, இல்லை யூடியூப்பில் ஃப்ரீயாக நடத்துங்க. சரி, நல்லா பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நடத்துகிறோன்னு சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கான மதிப்பு இருக்காது. ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நான் ஆல்ரெடி கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாக நடத்தி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ டெடிகேட்டடாக இருக்கீங்க, எங்களுக்கு ஜென்யூனாக செலெக்ஷன் வேணும்னா தாராளமாக வாங்க, ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. இல்லைன்னா நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. நீங்கள் ஃப்ரீயாக நடத்துங்கன்னு சொல்லிங்கன்னா எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நானும் ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணும். ஓகே, ஐ கான்ட் ஜஸ்ட் டூ திஸ். இப்போ நான் ஃப்ரீயாக நடத்துகிறேன்னு சொன்னால் ஃபேமிலி ரன் பண்ணுறது யார்? இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக அப்பப்போ கேட்கணுன்னு தோணும், கேட்காம விட்டுருப்பேன். கேட்கணுன்னு தோன்றப்ப நான் கேட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். உங்கள் பேரண்ட்ஸ் எத்தனை பேர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறாங்க சொல்லுங்கள். பிகாஸ் தே ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி தான் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்ஸ்டியூட்டில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வி நீட் சம் மணி. ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் காசு தான் கேட்குறோம். யாருமே இவ்வளோ காசு கம்மியாக பண்ணுறது இல்லை. ஓகே. அதே மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் ப்ராப்பராக எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.